ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இரவும் பகலும் நம்மை காக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது ஒரு ஆமென் தேவனுடைய காலம். தேவனை அதிகமாய் நாம் தியானிக்கின்ற ஒரு நாட்கள் இந்த காலங்கள். ஆகவே இது ஒரு பாரம்பரிய வழக்கம் அல்ல. இன்னும் கர்த்தரை அதிகமாய், இன்னும் அவரோடு நெருங்கி நடக்க கர்த்தர் கொடுக்கிற நாட்கள் இவைகள். அதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபைதான். அவர் கிருபை இல்லாமல் நான் இல்லை. ஆண்டவரை உயர்த்தி பாடலாமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாத தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாத தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. 2-3 நாளைக்கு முன்பதாக என்னுடைய மனைவி ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தி மிகவும் திடுக்கிட வைத்தது. காரணம் என்னவென்றால், மிகவும் அதிகமாக ஜெபத்தை நடத்துகின்ற ஒரு அருமையான சகோதரர். அது மாத்திரமல்ல, பலருக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக தீவிரமாக செயல்பட்ட ஒரு அருமையான குடும்பம் ஒரு சிறிய விபத்தில் சிக்கியது. அவர்கள் மிகவும் சேதமடைந்து நொறுங்கி போனார்கள். அந்த குடும்பத்திற்கு ஒரு மிக முக்கியமான தகப்பன், கணவன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள், நொறுங்கி போனார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவே இல்லை. பிரியமானவர்களே, சில மணித்துளிகள் சுய நினைவன்றி இருந்த அவருக்கு ஆண்டவர் சுகமுடன் காத்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்கென்று அவர் நின்றதினார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் மறப்பதில்லை. வேதத்திலே எபேசியர் 4:32 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயரமான இடத்திற்கு கொண்டு செல்வார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாரையும் நேசித்து, அன்பு பாராட்டி நாம் வாழும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட மன்னிக்கும் சிந்தையை தருவார், ஏற்றுக்கொள்ளும் சிந்தையை தருவார், சகலத்தையும் நேசிக்கும் அந்த பாக்கியத்தை கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மன்னிக்கும் சுபாவம் எனக்குள்ள உண்டாகட்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்திலும் முறுமுறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாரும். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காக நன்றி. இந்த இரவில் அவர்களை கொண்டு வந்திருக்கிறேன். மெய்யாகவே அவர்களை பாதுகாத்து
போக்கிலும் வரத்திலும் நீர் கூடவே இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களை விசாரிக்கிறவர். அவர்களுடைய அவசரமான தேவைகள் எத்தனையோ உண்டப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் விசாரியாமல் விடுவதே இல்லை. விசாரிக்கிற கர்த்தர் அவர்களை தொடர்ந்து நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காலையில் எழுந்ததும் கர்த்தரை துதிங்க, மாலையில் வீட்டுக்கு வந்ததும் கர்த்தரை துதிங்க, இரவில் படுக்கைக்கு போகும்போது கர்த்தரை துதிங்க. ஒவ்வொரு நேரமும் உணவு உண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் தந்த உடல், அவர் தந்த ஜீவன், அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் அவர். எல்லா துதியும் அவருக்கே உண்டாகட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.